ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இது செய்கிறதுக்கு. இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு தண்ணி, 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இதை நல்லா சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடலாம். நம்மளுக்கு சர்க்கரை பாக்கம் வரணும்னு இல்லை, வெறும் நம்மளுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ ஒரு தட்டில் நான் ட்ரை ஃப்ரூட் சேர்த்து நெய் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வருது. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டி பதம் வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கைவிடாமல் நம்ம கலக்கி விடணும். கொஞ்சம் கை விட்டோம்னா அதுக்கு அடி பிடிச்சிடும். இப்போ முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பாதம் நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பாதம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா ஹல்வா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியான பதம் வந்துடுச்சு. ஹல்வாவுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே மாற்றிட்டா இது ஆற நல்லா கெட்டி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டுக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். நான் ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான அல்வா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.